எந்த ஒரு சமூகத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வர்க்கத்தினர் எப்போதுமே இருப்பார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் வயது. இங்கு ஏன் குறிப்பாக வயதை பற்றி பேசுகின்றோம்? காரணம் இல்லாமலா? ஒரு 17 வயது பெண்ணால் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் சிறைக்கு சென்ற பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு இது. நீதிமன்றத்தில் வாதமும் விசாரணையும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தொடர்ந்தன. இப்போதைக்கு இந்த வழக்கில் முக்கியமானவர்கள் இருவர். முதல் நபர் ஷென்டல், 17 வயது பெண். மற்றும் ஒருவர் டாங் புன் டியூ, வயது 39. இவர்கள் யார்? சிறைக்கு சென்ற 50 பேர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒரு 17 வயதில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உயர்நிலை பள்ளி முடித்து தொடக்க கல்லூரியில் அல்லது பலதுறை தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு மாணவராக இருந்திருக்கலாம். கையில் பணம் அதிகம் இல்லாத பருவம் மாணவ பருவம். எந்த பொருளை பார்த்தாலும் வாங்க வேண்டும் என்ற ஆசை தோன்றும். பல சந்தர்ப்பங்களில் அது எட்டா கனியாக ஏமாற்றிக்கொண்டே இருக்கும். சட்டை, காலணி, பை என்று பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். வாங்க வேண்டும் என்று நிறைய ஆசை. கையில் பணம் அதிகம் இல்லாததால் அது நிறைவேறாத ஆசை. அந்த நிலையில்தான் ஷாந்தல் இருந்தாள். பணம் தேவை. அது சுலபமாக கிடைக்க வேண்டும். யார் தருவார்கள்? யாரை அணுகினால் கிடைக்கும்? இணைய உலகத்தை சுற்றி சுற்றி வருகிறாள் ஷாந்தல். எல்லா சாத்தியங்களுக்கும் நுழைவாய் இணையம்தானே. அப்படி பகுதி நேர வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று ஷாந்தல் அணுகியவன் தான் டாங் புன் டியூ. ஒரு வெப்சைட் இருந்திருக்குது, வி மாடல்ஸ்னு. அந்த வி மாடல்ஸில் பல பாலியல் தொழிலில் இருந்த பெண்களுடைய படம், பர்டிகுலர்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. இந்த பெண், என்னுடைய கேஸில் இருந்த இந்த பெண், அவளுடைய படம், அவளுடைய வயது 18ன்னு போட்டிருந்தது. மற்ற பெண்கள்லாம் இருந்தாங்க அதில், அந்த வெப்சைட்டில். வயது 18லேருந்து 43 வரைக்கும் போயிருக்குது அந்த வெப்சைட்டில். இந்த பெண்ணுக்கு 17 வயசு தான். அப்பயும் இளையர்கள் இன்னும் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இன்டர்நெட். ஏன்னா இன்டர்நெட் அவ்வளோ இப்போ வளர்ந்துட்டு, பிற்காலத்தில் விட இப்போ இன்டர்நெட் இன்னும் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்குது. ஏன்னா ஏஐ வந்திருக்கு, இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம நல்லா கற்றுக்குறோம் அந்த நியூ டெக்னாலஜிஸை. பட் அட் த சேம் டைம் பாதுகாத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸை நம்ம as much as possible க்ரியேட் பண்ணிக்கணும். டாங் புன் டியூ, அவனிடம் பல பெண்கள் வேலை செய்தார்கள். இல்லை, இன்னும் சரியாக சொல்ல வேண்டும், பல பெண்களின் சம்பாத்தியத்தில் அவனுக்கு பங்கு இருந்தது. அவர்கள் செய்த தொழிலில் அவன் வகித்த இடம் கிட்டத்தட்ட ஒரு தரகரை போன்ற இடம். ஸோ சிங்கப்பூரில் பாலியல் தொழில் குற்றமில்லை. இருந்தாலும் அந்த தொழிலை சுற்றி நடக்கிற சில நடவடிக்கைகள் குற்றம். அதில் ஒரு நடவடிக்கை என்னென்னா, வயசு 18 எட்டாத ஒரு பெண்ணை ஒரு ஆண் பணம் கொடுத்து உடலுறவு கொள்வது குற்றம். கமர்ஷியல் செக்ஸ் வித் அன் அண்டர் ஏஜ் கேர்ள்னு இருக்கும் ஒஃபென்ஸில். ஸோ இதுதான் இந்த கேஸில் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். 18 வயசை தாண்டிடுச்சுன்னா இந்த பெண் பாலியல் வேலை செய்தான்னா ஒரு ஆண் அவளை புக் பண்ணலாம், அது குற்றமாகாது. இந்த வயசுனால தான் இந்த 6 மாதம் டிஃப்ரென்ஸ், 3 மாதம் டிஃப்ரென்ஸ், அதனால தான் இந்த கேஸே ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த வழக்கை பற்றி நான் படிக்கும்போது அது ஒரு சோஷியல் ஒர்க் பர்ஸ்பெக்டிவ்லேயோ நான் எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ ஒரு பெற்றோர் அந்த ஸ்தானத்துலேயும் நான் படிக்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னோடய தாட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, என்ன சூழ்நிலையில் இந்த பிள்ளை அந்த இளம்பெண் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க, அவங்களோட பலவீனம் என்ன, எந்த காரணத்துக்காக அவங்க இந்த செக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு போனாங்க, ஸோ அவங்களோட மனசளவில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்திருக்கும் இந்த செயலால், அதெல்லாம் என்னோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்து என்னுடைய கிளையண்ட் ஒரு பெண்ணை புக் பண்ணியிருக்காரு. அவர் புக் பண்ண பெண் ஷென்டல், இந்த பெண். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த பொண்ணுக்கு வயசு 18ன்னு போட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, பெண்ணுடைய தரகரும் என்னுடைய கிளையண்ட்டும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க ஃபோன் டெக்ஸ்ட்டில். அந்த கம்யூனிகேஷன்ஸ்லேயும் அந்த தரகர் எழுதியிருந்தார் இந்த பொண்ணுக்கு வயசு 18. ஸோ வெப்சைட்டில் இருந்ததையும் டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன்லேயும் இருந்ததையும் நம்பி என்னுடைய கிளைண்ட் இந்த பொண்ணை
புக் பண்ணியிருக்காரு. புக் பண்ணி அவங்க ஒரு ஹோட்டலில் சந்திச்சிருக்காங்க, 2 தடவை சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வயசு 18ன்னு போட்டிருந்தாலும் உண்மையில் அந்த பொண்ணுக்கு வயசு 18 இல்லை. முதல் தடவை சந்தித்தப்போ இந்த பொண்ணுக்கு வயசு 17 வயசு 6 மாதம். 2வது தடவை சந்தித்தப்போ இந்த பொண்ணுக்கு வயது 17 வயசு 9 மாதம். இணையதளத்தில் அந்த பெண்களை பிரபலமாக்குவது டேங் புன் டியோவின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று. அவர்களில் யார் பிடித்திருக்கிறது என்று வாடிக்கையாளர்கள் சொன்னால் எவ்வளவு நேரம், அதற்கு எவ்வளவு செலவாகும், எந்த இடத்தில் சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு வாடிக்கையாளர்களிடம் சொல்லிவிடுவான் அவன். Okay, Mr. Steven. Thank you. அந்த பெண்களை குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் அவன்தான். அந்த வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் பணத்தில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு டேங் புன் டியோவிடம் வந்துவிடும். Hey, Mr. Marvin. Huh? Tonight ah? Who you want? Oh, Chantel ah? 1,500 ah? Later you pass to her ah? இந்த கேஸில் இன்னொரு பாயிண்ட் கவனிக்க வேண்டியது, இந்த பெண் இந்த தொழிலுக்கு வந்த காரணம் யாரும் அந்த பெண்ணை வற்புறுத்தலை, த்ரெட்டன் பண்ணலை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு காரணம் தான், பண ஆசை. அதனால் இந்த பெண் இந்த தொழிலுக்கு வந்திருக்கா. இந்த பெண்ணை குறுக்கு விசாரணை பண்ணப்போ இந்த மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதுன்னா, இந்த நபருக்கு உன்னுடைய வயது 18க்கு குறைந்ததாக இருந்தது தெரியாது. இவர் உனக்கு வயது 18க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நம்பினார். நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அதுதான். புன் டியோ தன்னிடம் வரும் பெண்களிடம் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. 18 வயதிற்கும் குறைந்த பெண்களை பொதுவாக அவன் தன் வட்டத்திற்குள் சேர்த்துக் கொள்வதில்லை. அப்படி செய்தால் சட்ட ரீதியான விளைவுகள் என்ன என்பது அவனுக்கு நன்கு தெரியும். 19 ah? Yeah. I see. அதே கேள்வியை புன் டியோ ஷந்தலிடம் கேட்காமல் இல்லை. ஷந்தல் சற்றும் தயங்காமல் தன் அடையாள அட்டையை நீட்டினாள். அதில் குறிப்பிட்டிருந்த பிறந்த தேதி, மாதம், ஆண்டு இவற்றின் அடிப்படையில் அவளுக்கு அப்போது 19 வயது. ஆனால் இங்குதான் அவளோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் சிறைக்கு செல்ல வைத்த அந்த விபரீதம் நடந்தது. Tomorrow you free? Yeah. You come my studio, we take photo shoot. Photoshoot? ஷந்தல் புன் டியோவிடம் கொடுத்தது தன் சொந்த அடையாள அட்டை அல்ல. அது 19 வயது நிரம்பிய அவளது மூத்த சகோதரியின் அடையாள அட்டை. இது நடந்தபோது அவளுக்கு வயது 17. 18 வயது ஆவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருந்தன. You make my client happy, I give you more job. We earn more, correct? Yeah, correct. Okay, let's go. ஒரு நபர் ஒரு பெண் 18 வயசு ஆகலைன்னு நினச்சி தெரிஞ்சிருந்து இந்த பெண்ணை புக் பண்ணியிருந்தாருன்னா அவரை தண்டிக்கிறதுல நியாயமாக படுது. அவரை தண்டித்தா இந்த மாதிரி சிறு வயசு பெண்களை பாதுகாக்கலாம். ஆனால் ஒரு நபர் இந்த பெண்ணு 18 வயசு ஆயிடுச்சுன்னு அதை நம்பி பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஆளை தண்டிக்கிறதுனால எப்படி சிறு வயசு பெண்களை பாதுகாக்கிறோம்? இணையதளங்களில் வந்து ஏஜ் வெரிஃபிகேஷன் வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து உடனே வந்து அந்த ஸ்டார்ட்டில் வந்து 18+ இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம பொய்யானதை போட்டு அந்த வந்து வெரிஃபிகேஷன்லேருந்து அந்த வெப்சைட்ஸில் வந்து போயிடலாம். ஸோ ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சூதாட்டம் SG பூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ SG பூல்ஸ் வந்து கவர்மெண்ட் லைசன்ஸ் சூதாட்டம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த தளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணோன்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து சிங்பாஸ் வழியாக நம்ம வந்து அதை வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ சிங்பாஸ் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டோட. ஸோ அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணதை தவிர்த்து நம்ம ஃபோட்டோவே அனுப்பணும் அவங்கள்ட்ட. ஸோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து சிங்பாஸ் வழியாக அனுப்புகிறதும் நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவும் ரியலாக இல்லையான்னு. 3வது வந்து அவங்க வந்து ஒரு ஃபோன் காலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லெஜிட்டிமேட் ஒரு ஆளா இல்லை வந்து ஒரு தவறான ஆளான்னு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி ஏதாச்சும் பண்ண போகிறீங்கன்னா இதை வச்சு நீங்கள் பண்ணலான்னு தே வில் மூவ் ஃபார்வர்ட் வித் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜ் வெரிஃபிகேஷன் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் இல்லை. ஸோ இதை தான் நம்ம வந்து as much as possible advocate பண்ணோம், அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணோம். இவர் பாரிஸ், சிங்கப்பூரில் ஒரு முக்கிய வங்கியில் வேலை பார்க்கும் வெளிநாட்டு நிபுணர். அந்த வங்கியில் ஒரு பிரிவின் இயக்குனர். பொறுப்பான வேலை, கவனமாக பார்க்க வேண்டிய வேலை, பல மணி நேரம் செலவழிக்க வேண்டிய வேலை. அவரது குடும்பம் அவரோடு சிங்கப்பூரில் இல்லை.
தனியாக சிங்கப்பூரில் வசித்து வரும் பல வெளிநாட்டு நிபுணர்களைப் போல பாரிஸ் என்ற இந்த மனிதரும் தனியாகத்தான் சிங்கப்பூரில் வசித்து வந்தார். புன்தியூவின் வாடிக்கையாளர்களில் இவரும் ஒருவர். அடிக்கடி அவனை தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர். எதற்காக என்பது இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்போ என்னுடைய கிளையண்ட் இந்த வி மாடல்ஸுடைய ரெகுலர் கஸ்டமர். இந்த பெண்ணை 2 தடவை புக் பண்ணியிருக்காரு இந்த ஷென்டாலில். அவர் ஒரு சிறு வயசு பெண்ணை தேடி போனவர் இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். இதுக்கு 2 பாயிண்ட் இருந்தது. ஒரு பாயிண்ட், அவர் வெப்சைட்டை பார்த்து பெண்ணை சூஸ் பண்ணியிருக்காரு. வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தது, இந்த பெண்ணுக்கு வயசு 18ன்னு. 2வது பாயிண்ட்டு, மெசேஜஸ் வந்திருக்கு, டெக்ஸ்ட் மெசேஜஸ் பிம்பிக்கிட்டேருந்து இவர்கிட்ட வந்திருக்கு மெசேஜஸ். அதுலேயும் இந்த பெண்ணுக்கு வயசு 18ன்னு போட்டிருந்தது. ஸோ இது 2 பாயிண்ட் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இவர் இந்த பெண்ணை மட்டும் புக் பண்ணலை, ஆன் டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ் மற்ற வேறு பெண்களையும் புக் பண்ணியிருக்காரு இதே ஏஜென்சிலேருந்து. அந்த பெண்களுடைய வயசை பார்க்குறப்ப 18லேருந்து 43 வரைக்கும் போயிருக்குது. ஸோ இது 2ஐயும் வச்சு ஒன்றா வச்சு பார்க்குறப்ப, இந்த 3 பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு பார்க்குறப்ப, இவர் சிறு வயசு பெண்ணை தேடி போனவராக தெரியலை. இருந்தாலும் இவருடைய நோக்கம் இங்கே கருதப்படாது. நீங்கள் பண்ணது தான் கருதப்படும். நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, இந்த பொண்ணுக்கு வயசு 17 தான், அதனால் நீங்கள் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. முக்கால்வாசி ரொம்ப இளைஞர் இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்க ஆக்டிவாக இருக்கிற இதில் லெட்ஸ் சே இப்போ சில அடல்ட்ஸ் அவங்க தகாத முறையில் சிறுமி கூடயோ இளைஞர் கூடயோ உறவு வச்சுக்க கொள்கிறாங்க நினைக்கிறாங்கன்னா, சமூக ஊடகங்கள் அவங்களுக்கு அனானிமிட்டி கொடுக்குது. டேட்டிங் ஆப்ஸ் எடுத்துப்போம். இப்போ ஸ்லைட்லி ஓல்டர் இளைஞராக டேட்டிங் ஆப்ஸோ ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ்லாம் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இப்போல்லாம் இளைஞர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப the know-how இருக்குது, how to navigate in the different social media platforms and all that. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பெற்றோர்கள் அந்த சூப்பர்விஷன், அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, பிளாட்ஃபார்ம் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸில் இருக்காங்க, அந்த லிமிட்டிங் த ஸ்க்ரீன் டைம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ரேசிங் த டிஜிட்டல் அவேர்னஸ், பிள்ளைங்களுக்கு இந்த சேஃப்டி அவேர்னஸ் நிறையா விஷயத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ என்ன முக்கியமானதுன்னா, பிள்ளைங்களும் அந்த இளைஞரும் ரொம்ப பாதுகாப்பு காக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தன்னந்தானே பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு மேபி தெரியாமல் போகலாம். ஆர் மேபி அந்த வயசில் அந்த பக்குவமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். இப்போ புதுசாக டீப் ஃபேக்ஸ் கூட வந்திருக்கு. டீப் ஃபேக்னா நம்ம இப்போ ஒரு நபராக இருக்கோம். ஸோ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. ஹாய், என் பேர் ஸோ அண்ட் ஸோ. அதை மாற்றி என் பேர் வேறு ஒரு விதமாக மாற்றி சொல்கிறது தான் டீப் ஃபேக்ஸ். ஒரிஜினலாக சொல்லாமல் உங்கள் எப்படி மாற்றணும்னு தோணுதோ அந்த மாதிரி மாற்றி சொல்கிறது தான். ஸோ அது ஒரிஜினாலிட்டி இல்லை. இந்த மாதிரி நிறைய க்ரைம்ஸ் கூட நடந்துகிட்டு இருக்குது. இந்த கேஸ் அப்பீல் நடந்தப்போ நான் ஆர்கியூ பண்ண ஒரு பாயிண்ட், என்னுடைய கிளையண்ட் ஏமாற்றப்பட்டவர். 18 வயசுன்னு சொல்லி இவரை நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகலை இன்னும். ஸோ பிம்ப் ஏமாற்றிருக்காரு அந்த வெப்சைட்டில் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்து. இது விக்டிம் ஆஃப் சீட்டிங் என்னுடைய கிளையண்ட். அதுதான் என்னுடைய ஒரு பாயிண்ட், ஆர்கியூ பண்ண பாயிண்ட். மூலமாக பாரிஸ் பல பெண்களை சந்தித்திருக்கின்றார். இவர்கள் அனைவரும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் புன்தியூ அவரிடம் ஷந்தலை சிபாரிசு செய்கின்றார். அவளை 19 வயது மாணவி என்று அறிமுகம் செய்கின்றார். இதற்கு பிறகு பாரிஸ் ஷந்தலை 2 முறை சந்தித்திருக்கின்றார். எந்த பிரச்சனையும் இல்லை. பாரிஸை பொறுத்தவரை ஷந்தல் என்ற அந்த பெண் உயர்கல்வி நிலையத்தில் படிக்கும் 19 வயது மாணவி. 18 வயதிற்கு குறைவாக இருந்தால்தானே பிரச்சனை. புன்தியூ இதையெல்லாம் விசாரித்து தானே தன்னிடம் அனுப்பியிருப்பார். அவன் மேல் பாரிஸ் கொண்டிருந்த அபரிதமான நம்பிக்கைதான் அவரை இந்த விபரீதத்தில் சிக்க வைத்தது. கீழ்கோட்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, சிறை தண்டனை 4 மாதம் 3 வாரம். அந்த தண்டனை அப்பீலுக்கு பிறகு அப்படியே இருந்தது, அது டிஸ்டர்ப் பண்ணலை. அதாவது 4 மாதம் 3 வாரம் சிறை. மேல் முறையீட்டில் மெயின் கிரவுண்ட் அந்த நோக்கம் இந்த மாதிரி குற்றத்துக்கு தேவையா இல்லையா, நோக்கம் இல்லாமல் செய்த காரியம் குற்றமாகுமா, அதுதான் ஆர்கியூமெண்ட். ஸோ கடைசியில் தீர்ப்பு சொன்னது நோக்கம் இல்லாமல் செய்திருந்தாலும் குற்றம் தான் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க.
ஆப்ஸ்லேயும் வந்து போன வருஷம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் IMDAன்னு சொல்லிட்டு ஒரு கோட் ஆஃப் எட்ஸ் ப்ராக்டிஸ்னு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோட் வந்து they work with organizations like Google Play Store, Apple Play Store, Huawei Play Store, so the top ones. ஸோ அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்கள்ட்ட வந்து ஓகே இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் போடுறீங்க, இந்த ஆப்ஸ் வந்து ஒழுங்கான ஆப்ஸா, இதுக்குள்ளே ஏஜ் வெரிஃபிகேஷன்லாம் ஒழுங்காக நீங்கள் வந்து போட்டு அதுக்கு மேற்பு நீங்கள் போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி செக்ஸ் வந்து அவங்கள வந்து மேக் ஷூர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க பண்ண தவிர்த்தா அதுக்குள்ளே ஃபைன்ஸும் IMDA வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்கனைசேஷன்ஸும் கவர்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும் போது இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் ரிடக்ஷன் ஆகும். பாலியல் தொழில் பண்ணுறவளுக்கு ஒரு தரகர் இருந்தார்னா அந்த தரகர் தொழில் அனுமதிக்கப்படாதது. அந்த மாதிரி தரகர் தொழில் பண்ணுறவர் இந்த பெண்ணுடைய சம்பாத்தியத்திலேருந்து அவர் பணம் எடுத்தார்னா அது குற்றம். இந்த கேஸில் இந்த பெண்ணுடைய தரகர் அவருக்கு எதிர்ப்பாக கேஸும் எடுத்தாங்க, அவருக்கும் சிறை தண்டனை கிடைச்சிது. இந்த கேஸில் உள்ள தரகர் ஒரு டேங்னு அவருடைய பேர், அவருக்கு 58 மாதம் சிறை, 90,000 ஃபைன் அபராதம். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பெண்ணுடைய சம்பாத்தியத்திலேருந்து அவர் பாதி எடுத்துக்கிட்டார். அதாவது இந்த பெண்ணுக்கு ஒரு 1000 வெள்ளி கிடச்சிதுன்னா அவர் 500 வெள்ளி எடுத்துக்குவார். ஸோ இந்த கேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இளைஞருக்கு வந்து அவங்களுக்கு 17 வயசு நிரம்பிய ஒரு இளம்பெண், அவங்க வந்து ஒரு 80 ஆண்கள் கூட வந்து தொடர்பாக இருந்திருக்காங்க. ஸோ வெளியே தொடர்பு பார்க்கும் போது அவங்க ஒப்புதலோடு தான் இது வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க பல ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இதை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறதுக்கு. அவங்க வந்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியலாட்டிக்குள்ளே அந்த சீரியஸ்னஸ் வந்து இப்போ மேபி இருக்காது. ஏன்னா அவங்க வயசு அந்த டெவலப்மெண்டல் ஃபேஸ்னு சொல்லுவோம்ல, மேபி அவங்களுக்கு வந்து இந்த சீரியஸ்னஸ் ஆஃப் இட் வந்து ஃபுல் தாக்கம் வந்து அவங்களுக்கு இப்போ தெரியாது. ஆனால் as she grows into adulthood, அவங்க வளர இந்த சீரியஸ்னஸ் அண்ட் இம்பேக்ட் வந்து டெஃபினெட்லி ஏதோ ஒரு வகையில் அவங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது வந்து இமோஷ்னல் இம்பேக்டாக இருக்கட்டும், சைக்காலஜிக்கல் இம்பேக்டாக இருக்கட்டும். சம் ஆஃப் த பாசிபிள் இஃபெக்ட்ஸ் லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், லோ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த், எப்படி வந்து மற்றவங்க கூட ஒரு ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு அதில் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். ஓ மேபி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னால் ஒரு டிரான்சாக்ஷனல் அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ இல்லாட்டிக்குள்ளே அவங்க வந்து as she grows into an adult அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கிறோம். ஆல்சோ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இன்டர்வென்ஷன் கொடுக்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கவுன்சிலிங் சப்போர்ட்டோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு டு பில்ட் அப் ஹர் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது ரொம்ப முக்கியம். பாசிபிள் சிச்சுவேஷன் நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணலாட்டி இந்த லெவலில் அவங்க வந்து when she grows into adulthood இந்த சிச்சுவேஷன்லாம் வந்து கூட இம்பேக்ட் தான் வரும். கோர்ட் ஆஃப் அப்பீலில் ஒரு அப்ளிகேஷன் போட்டோம். அந்த பாயிண்ட் ஆஃப் லா, அதாவது நோக்கம் இந்த ஒஃபென்ஸுக்கு ஒரு தேவையான இன்க்ரீடியண்ட்டாக இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கு கோர்ட் ஆஃப் அப்பீலில் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். ஆனால் அந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபாலோ த்ரூ பண்ணலை. ஏன்னா என்னுடைய கிளையண்ட் அந்த கட்டத்தில் ஜெயிலில் இருந்தார், அவருடைய சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ முடிஞ்சோடனே அவர் ஃபாரினர், ஸோ சிங்கப்பூர்லேருந்து கிளம்பிட்டார். அவர் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ அந்த சான்ஸ் இந்த கேஸில் நமக்கு கிடைக்கல. ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொன்னார்னா, நீங்கள் குற்றவாளியாக இல்லையான்னு மட்டும்தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க, தண்டனையை குறைக்க நீங்கள் கேட்கல. நீங்கள் தண்டனையை குறைக்க கேட்டிருந்தீங்கன்னா அதை நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் கேட்கல, ஸோ அதை பற்றி நான் மேலே ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த வழக்கில் ஏற்பட்ட பாயிண்ட், அதாவது நோக்கம் இந்த குற்றத்துக்கு தேவையானதா இல்லையாங்கிற பாயிண்ட்டு, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இவரை மட்டும் எஃபெக்ட் பண்ணல இந்த பாயிண்ட். இவர் 50 பேர், சுமார் 50 பேரை எஃபெக்ட் பண்ணியிருக்கு இந்த பாயிண்ட். ஸோ 50 பேர் சிறைக்கு போயிருக்காங்க இந்த ஒரு பாயிண்ட்னால், இந்த ஒரு பெண்ணால். இந்த பிம்பை தனியாக ப்ராசிக்யூட் பண்ணாங்க, அவர் கண்டெஸ்ட் பண்ணல. ஏன்னா பாலியல் தொழில் செய்கிறது குற்றம் இல்லை, ஆனால் அந்த ஒரு பெண்ணை வச்சு, அந்த பெண்ணை பாலியல் தொழில் பண்ண வச்சு அந்த பெண்ணுடைய சம்பாத்தியத்திலேருந்து பணம் எடுக்கிறது அது குற்றம். அதான் பிம்ப் பண்ணியிருக்க குற்றம். அந்த பிம்பை ப்ராசிக்யூட் பண்ணாங்க, அவருக்கு சிறை தண்டனை கிடச்சிது. ஸோ சுமார் 50 பேர் இந்த பெண்ணினால் சிறைக்கு போயிருக்காங்க இதே குற்றத்துக்கு. இந்த பெண்ணுடைய சம்பாத்தியம் $21,700 $21,700.
அந்த சம்பாத்தியத்தை அந்த பெண்ணே வச்சுக்கிட்டான். 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் அதில் பொறுப்பான பதவிகளை வகித்த பலர் இருந்தார்கள். ஷந்தல் என்ற 17 வயது பதின்ம வயது பெண்ணால் சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரையிலே போரிஸின் வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விகள் பலருக்கும் தோன்றியிருக்கலாம். 18 வயதுக்கும் குறைவான ஒரு பெண் தனக்கு 19 வயது என்று சொல்லி அதை மற்றொருவர் நம்பினால் அந்த தவறுக்கு யார் பொறுப்பு? இங்கே இந்த தகவலை நம்பியவர் ஏமாற்றப்பட்டாரா? அப்படி ஒரு தவறான புரிதலின் காரணமாக ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றம் செய்தவரின் நிலைமை என்ன? குற்றவாளிக்கு சாதகமாக சட்டம் இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளுமா? இப்படி ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பல கேள்விகளை எழுப்பிய வழக்கு இது. சிங்கப்பூர் சரித்திரத்தில் இப்படி ஓர் வழக்கு அதுவரை வந்ததில்லை.